ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமை என்றால். தீக்க ஆசாமிகள் யாருக்கு அடிமைகள் என இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் நிறைய விரிவாக ஆர்வமாக எழுதலாம். பேசலாம். நன்றி. இனி காணொளி. தீக்க ஆசாமிகள் தமிழ் அரசர்களை பார்ப்பன அடிமைகள் என சொல்லி விமர்சிப்பார்கள். உலகெங்கும் சிறுபான்மை சமூகம் கெஞ்சி கூத்தாடியோ அல்லது மிரட்டியோ தங்களுக்கு தேவையானதை கைப்பற்றிக் கொள்ளும். இதனை அரசர் காலத்திலிருந்து இன்றைய அரசியல்வாதிகள் காலம் வரை பார்க்கிறோம். ஆனால் அதனால் தீக்க ஆசாமிகள் பாடம் பயின்று. காலத்திற்கேற்ப தங்கள் அறிவை வளர்ச்சியுற செய்து. அதற்கேற்ப விமர்சனங்களை வைக்கிறார்களா என்றால் இல்லை என்பதே உண்மை. மன்னர்களை பார்ப்பன அடிமை என சொன்ன பேர்வழிகளெல்லாம். இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தினரான கிறிஸ்தவ. இஸ்லாமியர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை. கதை கேளு. கதை கேளு. ராஜராஜ சோழன் கதை கேளு. ஓய் என்கிற தலைப்பில் 16 நவம்பர் 24 நாள் விடுதலை ஞாயிறு மலரில். பார்ப்பன அடிமையாக 1039வது பிறந்தநாள் விழா கொண்டாடும். தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் என்ற அருள் மொழி வர்மன் அடிமையாக வாழ்ந்த வரலாற்றை நினைவுபடுத்துவது அவசியமாகும். என எழுதி உள்ளது. தீக்க ஆசாமிகளோ அல்லது திராவிட பகுத்தறிவு மாடலோ எதற்கும். யாருக்கும் அடிமைகளாக இல்லாதிருந்து. தமிழரசர்களின் அடிமைத்தனத்தை பேசினால் நியாயம். ஆனால் திராவிடமோ சில தரப்புக்கு கொத்தடிமையாக இருந்து கொண்டு. தமிழரசர்களை விமர்சிப்பது படுஅயோக்கியத்தனம். கதை கேளு. கதை கேளு. ராஜராஜ சோழன் கதை கேளு. ஓய் என்ற எழுதியதற்கு. கதை கேளு. கதை கேளு. தீக்க ஆசாமிகள் கதை கேளு. ஓய் என பதிலும் தருவோம். பதிலடியும் தருவோம். பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவிலிருந்தே கொத்தடிமைத்தனத்தை ஆரம்பிப்போம். இவர்களின் அடிமைத்தனம் எவ்வாறாக இருந்தது என பார்க்க. திமுக வெற்றி கிறிஸ்துவர் முஸ்லிம்கள் போட்ட பிச்சை. என்கிற தலைப்பில் 23 ஜூலை 21 நாளன்று விடுதலையை தவிர பல்வேறு ஊடகங்களில் வந்த செய்தி இது. ஜார்ஜ் பொன்னையா எனும் பாதிரியார் கூறிய கருத்து தான் அது. சமூக நீதி கட்சி திமுக வெற்றி. கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சையாம். ஒரு தீக்க நபராவது பாதிரியின் அந்த பேச்சுக்கு எதிர்வினையாற்றினானா. இல்லையே. பார்ப்பன அடிமை என நீங்கள் சொல்லும் தமிழ் மன்னர்கள். ஆரியர்களுக்கு சலுகைகள் செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களிடம் வாங்கி தின்ற நன்றிக்கடனுக்காக தானே. அவர்கள் உங்களை பிச்சைக்காரர்கள் என சொன்ன போதும். ஆமென் என அடக்கி வாசித்தீர்கள். இதேபோல் ஒரு இந்து ஆன்மீகவாதி பிச்சை என்கிற வார்த்தையை உபயோகித்திருந்தால். இது பெரியார் மண் இங்கேயே இந்த பேச்சா என கேட்டிருப்பார்கள். உண்மையில் இது பெரியார் மண் தான். தன்னை அடிக்கிறவனை கூட என்ன மதம் என கேட்டு திருப்பி அடிக்கிறான் அல்லது அடிக்காமலா விடுகிறான் பாருங்கள். இத்தகைய ஈனவாதிகள் நிரம்பிய மண். பெரியார் மண் என பெருமையாக சொல்லலாம். திராவிடத்திடம் எல்லா சலுகைகளையும் பெற்று வயிறு வளர்த்து. தங்கள் ஆதிக்கத்தையும் வளர்த்து கொண்டு. வளர்ந்த பிறகு உங்கள் வெற்றியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை என ஒருவன் சொல்லுகிறான். உங்களுக்கு சூடுமில்லை. சொரணையுமில்லை. பகுத்தறிவாதி என்ற பெத்த பெயர் மட்டும் எதற்கு. இதற்கு மேல் என்ன வேண்டும். சிறுபான்மை சமூகத்திடம் கொத்தடிமையாய் இருக்கிறீர்கள் நீங்கள் என நிரூபிக்க. ராஜராஜ சோழன் பகுத்தறிவு பேசவில்லை. அவனொன்றும் நாத்திகனல்ல. ஆனால் தீக்க பேர்வழிகள் பகுத்தறிவு பேசிவிட்டு. அதற்கு மாறான செயலில் இறங்குவது. பகுத்தறிவுக்கே எதிரான செயல். இன்றைக்கு 17 நவம்பர் 24 கூட ஒரு செய்தி. அமரன் படம் நெல்லை திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நெல்லை மேலப்பாளையம் திரையரங்கில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்று தினத்தந்தி கூறுகிறது. சிறுபான்மை சமூகத்திடம் அடிமையாக மட்டுமல்லாமல். அடிவருடியாகவும் இருப்பதால். தீக்க ஆசாமிகள் இந்த செய்தியை தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல். தான் பத்திரிகைக்கு மட்டுமல்ல அயோக்கியதனத்திற்கும் ஆசிரியர் என நிரூபித்துள்ளார் கி. வீரமணி.
இதேபோல் ஒரு திரைப்படம் தங்களுக்கு எதிராக உள்ளது என ஒரு இந்து அமைப்பு. இம்மாதிரியாக பெட்ரோல் குண்டு வீசுகிற காரியத்தை செய்திருந்தால். தீக்க ஆசாமிகள் சும்மா இருந்து இருப்பார்களா? விமர்சித்திருக்க மாட்டார்களா? படம் உண்மையை தானே பேசுகிறது. கருத்தை கருத்தால் எதிர்க்க திராணியில்லாத கூட்டம் என நிரூபித்துள்ளது. என திருவாய் மலர்ந்திருப்பார். ஒரே காரியத்தை இருவேறு சமூகம் செய்கிறது. ஒன்றுக்கு பாயந்தும் இன்னொன்றுக்கு பதுங்கியும் ஒருவன் அறிக்கை விட்டால். அதற்கென பொருள். சிறுபான்மை எசமானுக்கு கொத்தடிமையாக இருக்கிறான் என தானே பொருள். அல்லது பயந்து சாகிறான் என பொருள். அரசர்களும் அரசியல்வாதிகளும் தங்கள் நலத்திற்காக சிறுபான்மை சமூகத்துக்கு சொம்பு தூக்குவது இயல்பு. அன்றைக்கு பார்ப்பனர்கள் இன்றைக்கு முஸ்லிம் கிறிஸ்தவம். அரசியல்வாதிகள் தரத்தில் அதே லட்சண அறிவுடன் தீக்க ஆசாமிகள் இருக்க என்ன தேவை இருந்தது. சிறுபான்மை அடிமைகள் மதங்கள் விஷயத்தில் நேர்மையுடன் அறிவை செயல்படுத்த வேண்டும் என முனைந்திருக்கிறார்களா? பெண்ணடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மத பயங்கரவாதம். மத மூடநம்பிக்கை என எதற்கும் பகுத்தறிவாதி. பெண்ணியவாதி சமதர்மவாதி என கூறிக் கொண்டும் நேர்மையாக பேச இயலாமல். இதிலும் சிறுபான்மை பெரும்பான்மை என பிரித்தால். நாம் சொன்னது போல் சிறுபான்மை சமூகத்திற்கு கொத்தடிமையாக இருந்தால் தானே சாத்தியம். அறிவில் இவ்வளவு அயோக்கியதனத்தை வைத்துக் கொண்டு. ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமையாக இருந்தான் என கண்டுபிடிக்கிறான். முதலில் நீங்கள் கொத்தடிமையாக இருப்பதை விட்டு வெளியே வாருங்கள். பிறகு அடுத்தவன் அடிமையாக இருந்த வரலாற்றை பேசலாம். கிறிஸ்தவர்களின் கொத்தடிமைகள் தான் தீக்க ஆசாமிகள் என நிரூபிக்கும் விதமான சம்பவம் ஒன்றை தருகிறோம். நாம் 2021ஆம் ஆண்டு விடுதலைக்கு ஒரு கட்டுரை எழுதி அனுப்பினோம். சர்ச் மணியா சர்ச்சை மணியா என்கிற தலைப்பில். தலைப்பை பார்த்ததுமே வீரமணி பயந்துவிட்டார் போலும். கட்டுரையின் சாராம்சத்தை இங்கே பிரசுரிக்கிறோம். நிச்சயம் நேர்மையான பகுத்தறிவாதியாக இல்லாமல் சிறுபான்மை சமூக அடிமையாக இருந்தால் மட்டுமே அந்த கட்டுரையை நிராகரிக்க முடியும். அடிக்கடி ரோந்து சர்ச் மணியால் கூடிய மக்கள். போலீசுக்கு அதிர்ச்சி கொடுத்த குமரி கிராம மக்கள். என்கிற தலைப்பில் 27 ஏப்ரல் 20 தேதி விகடன்.காமில் ஒரு செய்தி வந்திருந்தது. கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அரசு அறிவித்துள்ள 144 தடை உத்தரவை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையிலான போலீசார் முள்ளூர்துறை மீனவ கிராமத்தில் தடுப்பு நடவடிக்கை ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அங்கு பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கூட்டமாக ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்களை சமூக இடைவெளியை பின்பற்றுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டனர். மேலும் அப்பகுதியில் வாலிபர்கள் கடற்கரையோரத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களையும் போலீசார் கண்டித்து விரட்டியடித்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆலய மணியை ஒலிக்க வைத்து பொதுமக்களை திரட்டி போலீசாரை கல்வீசி தாக்கியுள்ளனர். மேலும் காவல்துறைக்கு சொந்தமான 2 வாகனங்களையும் கல்வீசி உடைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தினர். இந்த நிலையில் அப்பகுதியினர் கல்வீசி தாக்கியதில் இதில் புதுக்கடை காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோவன். தலைமை காவலர் ராஜேஷ்குமார் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து குளச்சல் ஏஎஸ்பி விஸ்வேஷ் போலீஸ் படையுடன் அங்கு வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். போலீஸ் மீதும் போலீஸ் வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்திய சிலர் கைது செய்யப்பட்டனர். என்கிறது அந்த செய்தி. இந்த செய்தியை ஒரு வித அச்சத்துடன் தான் படிக்க வேண்டி உள்ளது. சிறுபான்மை சமூகம் என அளிக்கப்பட்ட சலுகை எவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கை கெடுத்துள்ளது என நாம் எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டோம். காரணம் ஊரடங்கை மீறி கூடிய மக்களை கலைந்து போக காவல்துறை சொன்னால். சர்ச் மணியை அடித்து கூட்டத்தை திரட்டி காவல்துறையையே தாக்கும் ரவுடித்தனத்தை சாதாரணமானதாக நினைத்து அலட்சியப்படுத்திவிட முடியாது.
சிறுபான்மை சமூகத்திற்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கும் செல்லத்தின் காரணமாகவே இம்மாதிரியான ரவுடித்தனமான செயல்கள் நடக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இதனை தான் அன்றைக்கே பெரியார் சொன்னார் என கட்டுரையில் சுட்டிக் காட்டினோம். மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளை தான் ஈன்றும் வருகிறது. இது இயற்கை பண்பு. விடுதலை மார்ச் 6 1962. ஈ.வே. ராமசாமி கூறியதையே சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக இருந்தால். தங்கள் கொத்தடிமைத்தனத்தின் காரணமாக மூடி மறைக்கிறார்கள் என்றால். இவர்கள் எப்பேற்பட்ட அறிவு மோசடிக்கு சொந்தக்காரனாக இருப்பார்கள். இவர்கள் தான் ராஜராஜ சோழனை கொத்தடிமை என்கிறார்கள். இதேபோல் சர்ச் மணியை அடித்து வன்முறை செய்த இன்னொரு சம்பவமும் உள்ளது. அதையும் நாம் எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டு இருந்தோம். புதுகை அருகே இரு தரப்பினர் மோதல். கடைகள் அடைப்பு என்கிற தலைப்பில் தினமலர் நாளேட்டில் ஜனவரி 3 2018 அன்று வந்த ஒரு செய்தியை. முழுமையாக வாசித்ததில் நமக்குள் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த செய்தியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள ஆலத்துவாரைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவர் இலுப்பூர் கடை வீதியில் பெட்டிக்கடை நடத்தி வந்தார். இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்த சிலர் போதையில் வந்து பால்ராஜ் பெட்டிக் கடையில் சில பொருட்கள் வாங்கினர். அப்போது அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியுள்ளனர். இதை தட்டி கேட்டவர்களையும் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் அந்தோனியார் கோவில் மணியை ஒலிக்க செய்து. கிறிஸ்தவ இளைஞர்களை திரட்டி மீண்டும் சம்பவ இடத்திற்கு சென்று. சரமாரி கல்வீச்சிலும் தாக்குதலிலும் ஈடுபட்டனர். இதில் சில கடைகள் சேதமடைந்தன. இரு தரப்பினருக்கும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் 11 பேர் படுகாயமடைந்தனர். சாதாரணமாக வாசித்து கடந்து போக கூடிய செய்தியாக நமக்கு தெரியவில்லை அது. இது புதுவிதமான வன்முறை. நாட்டில் ஒரு மத ஆதிக்கம் மாத்திரம் ஒழிய வேண்டும் என நினைக்கிற போலி பகுத்தறிவாதிகளால். இம்மாதிரியான பிற மத ஆதிக்க வன்முறை நிலைபெறுமே. தவறாயிற்றே இது களையப்பட வேண்டுமே என்கிற அக்கறையில். மேற்கண்ட 2 சம்பவத்தையும் குறிப்பிட்டு வேலை மெனக்கெட்டு கட்டுரை எழுதி அனுப்பினால். அரைகுறை அறிவு பத்திரிகை ஆசிரியர் கட்டுரையை கிழித்து போட்டுவிட்டார். கிழித்து போட்டதற்கு ஒரு நேர்மையான காரணத்தை ஆசிரியரால் கூற முடியுமா? எப்படி ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமையாக இருந்து வாரி வாரி வழங்கினானோ. அதேபோல் நாங்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு கொத்தடிமையாக இருந்து. அவர்களிடத்தில் என்ன மூடநம்பிக்கை இருந்தாலும். என்ன பயங்கரவாதத்தன்மை இருந்தாலும். எந்த பெண்ணடிமைத்தனம் இருந்தாலும். நாங்கள் கண்டு கொள்ளாமல். நாங்களொரு பெண்ணியவாதி பகுத்தறிவாதி என்பதையெல்லாம் மறந்து. பித்தலாட்ட ஆசாமிகளாக இருக்கிறோமா என்கிற உண்மையை அவர்களால் சொல்ல முடியுமா? கதை கேளு கதை கேளு என்றார்கள். கடைசியில் தீக்க ஆசாமிகளின் கதையைக் கேட்டால். இவ்வளவு அயோக்கியத்தனமா பொதிந்திருக்கும்.